نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور صلى الله عليه وسلم புகழுக்குரியவன் ஒருவன் அவனே அல்லாஹ், அவனை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை, வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் சரியாக முறையாக எடுத்து நடக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம் என்ற நல்லெண்ணத்தோடு, இழ்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய ஈருலக வெற்றிக்காக வேண்டியும் நிம்மதிக்காக வேண்டியும் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு பணித்திருக்கின்றானோ அவைகளை முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய ஈருலக வெற்றிக்காக வேண்டியும் நிம்மதிக்காக வேண்டியும் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கின்றானோ, ஹராமானதாக ஆக்கியிருக்கின்றானோ அவைகளில் இருந்து முழுமையாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எங்களை படைத்து இந்த உலகத்தில் குறுகிய காலம் வாழ்வதற்காக ஒரு வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஆலமுல் அர்வாஹில் உயிர்களாக இருந்தோம். இப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த உயிருக்கு ஒரு உடம்பை அமைத்து அந்த உடம்பையும் உயிரையும் ஒன்றாக சேர்த்து இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றார். கண்ணியமானவர்கள், இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. முதலாவது ஆலமுல் அர்வாஹில் ரூஹ்களாக இருந்தோம், உயிர்களாக இருந்தோம். இப்பொழுது துனியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்கள், இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அதுதான் நிரந்தரமான அழிவே முடிவே இல்லாத மறுமையுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த வாழ்க்கை எங்களுக்கு எப்பொழுது கிடைத்தது என்று சொன்னால், தாயினுடைய கருவறையில்
நாங்கள் சிசுவாக 4 மாதமாக சிசுவாக இருந்தபோது எங்களுக்கு 4 மாதங்கள் பூர்த்தியானதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த தாயினுடைய கருவறைக்குள்ளே எங்களுக்குரிய வாழ்க்கையை அல்லாஹ் தந்தான். கண்ணியமானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பிறந்ததற்கு பின்னால் தான் கணக்கெடுக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையை தாயினுடைய கருவறையிலே ஆரம்பித்து விடுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அன்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த வாழ்க்கையை தந்த பொழுது, அந்த அஜலை முடிவு செய்த பொழுது, இந்த மனிதன் இவ்வளவு காலம்தான் வாழ்வான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த அஜலுக்குரிய முடிவையும் அந்த தாயினுடைய கருவறையிலே அல்லாஹ் முடிவு செய்கின்றான். அல்லாஹ் தஆலா தாயினுடைய கருவறையில் நாங்கள் 4 மாதங்களாக இருக்கும் பொழுது உயிரை தந்தான். அந்த நேரத்திலே எங்களுடைய உடம்புக்கு உயிரை தந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா முடிவு செய்கின்றான், இந்த சிசுவாக இருக்கக்கூடிய இந்த மனிதன் உலகத்தில் இவ்வளவு காலம்தான் வாழ்வான் என்று அல்லாஹ் முடிவு செய்து அனுப்பியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றான். இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, இது இடையிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இது பொறுமதியான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை பற்றித்தான் எங்களிடத்திலே கியாமத்துடைய நாளிலே கேள்வி கணக்கு கேட்க போகின்றான். இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? எனக்கு விருப்பமான முறையில் வாழ்ந்தீர்களா, அல்லது எனக்கு விருப்பமில்லாத முறையில் நஃப்சானியத்தும் ஷைத்தானியத்தும் சொல்லக்கூடிய முறையிலே வாழ்ந்தீர்களா என்று இந்த உலக வாழ்க்கையை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளிலே எங்களிடத்திலே கேட்க போகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல ஆயத்துகளிலே பேசியிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை அஜல் முடியக்கூடிய நேரம்தான், அந்த நேரத்தை தான் நாங்கள் மரணத்துடைய நேரம் என்று சொல்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், லிகுல்லி உம்மத்தின் அஜல், அதாவது எல்லோருக்கும் அஜலை கொடுத்து நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் அஜலை முடிவு செய்துதான் இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கின்றான். அது அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காத மனிதனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்தில் அஜலை கொடுத்து தான் அனுப்பியிருக்கின்றார். எப்பொழுது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜல் முடிகின்றதோ அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ரூஹ்களை கைப்பற்றி கொள்வார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, லிகுல்லி உம்மத்தின் அஜல் இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தக்ஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திபூன். இந்த குர்ஆன் ஆயத்தை நாங்கள் நல்லா உள்ளத்தில் எல்லாரும் பதிய வச்சுக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் என்னன்னு சொன்னால், எல்லாருக்கும் நாங்கள் அஜலை கொடுத்து தான் அனுப்பிடுறோம். அந்த அஜல் வந்துட்டேன்னு சொன்னால் அதுக்கு முந்தி, அந்த அஜலுக்கு முன்னாலேயும் அல்லாஹ் தஆலா யாருடைய ரூஹையும் கைப்பற்ற மாட்டார். உதாரணமாக ஒரு மனிதனுக்கு 30 வருடம் தான் வாழ்க்கைன்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்திருந்தேன்னு சொன்னால் 30 வருடத்துக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா யாருடைய ரூஹையும் கைப்பற்ற மாட்டார். அதே போன்று அல்லாஹ் தஆலா அந்த 30 வருடம் ஆகிவிட்டது என்று சொன்னால் லா யஸ்தக்ஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி கூட அல்லாஹ் தஆலா பிந்தாமல் அந்த உயிரை அல்லாஹ் கைப்பற்றி கொள்வார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மரணம் என்ற ஒன்றை தந்துதான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நபியே நீங்கள் இந்த மனிதர்களை பார்த்து சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி, நிச்சயமாக மரணம். அல்லாஹ் சொல்கின்றான், உறுதிப்படுத்தி சொல்கின்றான், நிச்சயமாக மரணம். அது எவ்வாறான மரணம் என்று சொன்னால், அல்லதீன தஃபிரூன மின்ஹு, அந்த மரணத்தில் நின்றும் நீங்கள் விரண்டோடிக் கொண்டிருக்கின்றீர்கள். கண்ணியமானவர்களே, மௌத் என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் பயம்தான். மௌத்தாகிறதுக்கு நாங்கள் எல்லாரும் பயம்தான். அதனால தான் நோய்க்கு மருந்து குடிச்சு கொள்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், ப்ரெஷர் செக் பண்ணுறோம், கூடிக்குதா குறைஞ்சிக்குதா, சுகர் செக் பண்ணுறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மரணம் என்று சொன்னால் எல்லாரும் பயம்தான். நானும் பயம், நீங்களும் பயம், எல்லாரும் பயம். அதனால தான் இப்படியான மருந்துகளை குடிக்கிறது, செக்அப் எல்லாம் பண்றது. அல்லாஹ் சொல்றான் என்னன்னு சொன்னா, அல்லதீன தஃபிரூன மின்ஹு, அந்த மௌத்தை விட்டும் நீங்க விரண்டோடி கொண்டிருக்கீங்க. மௌத்தாகாம இருந்தா நல்லம், இன்னும் கூடுதலான வாழ்க்கை வாழ்ந்தா நல்லம் என்று நாங்கள் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சொல்றான், நீங்க எந்த மௌத்தை வெறுக்கின்றீர்களோ, எந்த மௌத்திலிருந்து விரண்டோடி கொண்டிருக்கின்றீர்களோ, அல்லதீன தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நிச்சயமாக அந்த மரணம்,
நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டோடி கொண்டிருக்கின்றீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, எல்லோருக்கும் மரணம் வந்துதான் தீரும். எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அல்லாஹ் சொல்கின்றான், அந்த மரணம் வந்ததற்கு பின்னால் சும்ம துரத்துன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, அந்த மௌத் என்ற அந்த மரணம் உங்களுக்கு வந்ததற்கு பின்னால் இரகசியம் பரஹசியங்களை அறிந்த அந்த ரப்பின் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அதற்கு பின்னால் பைனபியக்கும் பிமா குன்தும் தஅமலூன், இந்த உலகத்தில் நீங்கள் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அறிவிப்பார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவருடைய மௌத்தை பற்றியும் மௌத்துக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை பற்றியும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். கனிமான் சகோதரர்களே, பெரியார்களே, மௌத்தை நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். இதுல யாரும் நம்பாத ஆட்கள் இல்லை. நாஸ்திகன் கூட, இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவன் கூட, அல்லாஹ்வை மறக்கக்கூடியவன் கூட, சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் கூட இந்த மௌத்தை நம்பித்தான் இருக்கின்றார்கள். மௌத்து என்ற ஒன்று வரும் என்று நம்பித்தான் இருக்கின்றார்கள். கனிமான் சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட மௌத் எப்போ வரும், எப்படி வரும், அதுதான் யாருக்கும் தெரியாத ஒரு செய்தியா இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதை மறைத்து வைத்திருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நல்ல மரணத்துக்காக வேண்டி, நல்ல முடிவுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு முன்னால் மௌத்தானவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருடைய மரணத்தையும் ஒவ்வொரு விதமாக எழுதி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சிலர் நோயோடு மௌத்தாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் நோயாளியாக இருந்தாலும் மூத்தா போயிட்டார். அதை பத்தி நான் பெருசா எங்களோட உள்ளத்துக்கு எடுக்க மாட்டோம். ஏன், அவருக்கு நோய் இருந்துச்சு, அவர் மூத்தா போயிட்டார், அதனால அதை நாங்கள் பெருசா கணக்கெடுக்க மாட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சுகமாக இருக்கக்கூடியவர்களும் திடீரென்று மரணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்களே பேசிக் கொள்கின்றோம். நல்லா இருந்த மனிதன் திடீரென்று மௌத்தா போறாரு, திடீரென்று மௌத்தாயிட்டார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் சிலர் தண்ணீர்ல மூழ்கடிக்கப்பட்டு மரணிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சிலர் விபத்துல மௌத்தாகிறத நாங்கள் பார்க்கிறோம். இப்படி கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மௌத்தை யாருக்கு எப்படி எழுதுகிறானோ அப்படித்தான் அந்த மௌத்து வரும். எனவேதான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நல்ல முடிவு வேண்டும், அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலைமையிலே எங்களுக்கு மௌத்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மௌத்தை பற்றி சொல்லும் பொழுது ஐனமா தகூனு யுத்ரிக்கும் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு மௌத் வரும், மௌத்திலிருந்து யாருக்கும் தப்பேதாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, பாதுகாப்பாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு மௌத் வரும் என்று அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு குர்ஆனுடைய ஆயத்திலே கூறுகின்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எப்படியோ எங்களுக்கு மௌத் வரத்தான் போகுது, மௌத்துக்கு பின்னால நாங்கள் கபருக்கு போகத்தான் போறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கபருடைய வாழ்க்கை அதை பற்றி தான் நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். இன்றைக்கு துனியால மௌத்துடைய சிந்தனை இல்லாம, கபருடைய சிந்தனை இல்லாம நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம், பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கபரு நானும் நீங்களும் நினைக்கிறது மாதிரி இல்லை. மேல குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான் தானே, உங்களை மௌத்து சந்திக்கும், பைனபியக்கும் பிமா குன்தும் தஅமலூன், அதுக்கு பின்னால நீங்க அல்லாஹ் கிட்ட போவீங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது கபரு, மறுமையிட பயணத்துல முதலாவது கபரைத்தான் நாங்க சந்திக்க போறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த கபருடைய வேதனையிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அந்த அளவு கடுமையான, கொடுமையான, பாரதூரமான ஒரு இடம்தான் கபூராக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை அத்தஹியாத்தை முடிந்ததற்கு பின்னால் இந்த கபூருடைய வேதனையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடினார். கபருடைய வேதனை அந்த அளவுக்கு, கபருடைய நிலைமை அந்த அளவுக்கு கஷ்டமானது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்குள்ளே இந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கின்றார். அது மாத்திரமில்லை கண்ணியமான சகோதரர்களே, தொழுது முடிந்ததன் பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையிலிருந்து, அதாபுல் கபர், கபருடைய வேதனையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கபரை நானும் நீங்களும் சந்திக்கத்தான் போகின்றோம். மௌத்துக்கு முன்னால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சக்கராத் இருக்கின்றது. சக்கராத்துடைய வேதனை அதுவும் ஒரு பாரதூரமான கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அதை லேசாக்கினானோ அது அவர்களுக்கு லேசாகிவிடும். யாருக்கெல்லாம் கஷ்டமாக்கினானோ அவர்களுக்கு அந்த சக்கராத்துடைய வேதனை கஷ்டமாகிவிடும்.
கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இந்த கபரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் கபரு ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் குஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரான். கபர் என்று சொல்லக்கூடியது ஒன்றோ சொர்க்கத்தினுடைய பூங்காக்களில் ஒரு பூங்காவனமாக இருக்கும், அல்லது நரகத்தினுடைய படுகொலிகளில் ஒரு படுகொலியாக இருக்கும் என்று நபி அவர்கள் கபருனுடைய நிலைமையை பற்றி சொன்னார்கள். கபருக்கு இரண்டு விதமான நிலைமை இருக்கின்றது, ஒன்று சொர்க்கம், ஒன்று நரகம். யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்கின்றார்களோ அவர்களுக்கு கபரு சொர்க்கமாக இருக்கும். யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையிலே இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்கின்றார்களோ அவர்களுடைய கபரு நரகமாக இருக்கும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொர்க்கம் நரகம் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இந்த கபரு ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றது. உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் பார்த்து தெளிவாக பேசுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஃபயகூலுல் கபர், கபரு என்னையும் உங்களையும் எல்லா மனிதர்களையும் பார்த்து சொல்கின்றது, அன பைத்துல் துராப் அன பைத்துல் வஹ்தா. முதலாவது சொல்கின்றது, மனிதனே நான் தனிமையின் வீடாவேன், நான் தனிமையின் வீடாவேன். நீ உலகத்தில் வாழும் பொழுது உன்னுடைய தந்தையோடு தாயோடு கணவன் மனைவியாக பிள்ளை தந்தையாக இவ்வாறு நீங்கள் உலகத்திலே சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டால் அதிலே பலர் குடும்பமாக சேர்ந்து வாழ்வதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, எல்லோரும் சேர்ந்து வாழும் பொழுது எங்களுக்கு பயமில்லாத அச்சமில்லாத ஒரு நிலைமையிலே நாங்கள் வாழ்வோம். சில நேரங்கள் வீட்டிலே எல்லோரும் இல்லாமல் இருப்பார்கள், நாங்கள் மட்டும் தனிமையாக இருந்தால் மனதிலே ஒரு பயம் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, கபர் முதலாவதாக சொல்கின்றது, அன பைத்துல் வஹ்தா, நான் தனிமையின் வீடாவே. இங்கே யாரும் கிடையாது. நீ இங்க கபருக்கு வந்துட்டேன்னு சொன்னா உண்ட உம்மாவோ உண்ட பாப்பாவோ கணவனோ மனைவியோ நானாவோ தம்பியோ உற்ற நண்பனோ மனிதர்கள் யாரும் கிடையாது. நான் தனிமையின் வீடாவேன். மனிதனே நீ இங்கே வந்தால் தனியாகத்தான் இருக்க வேண்டும். இரண்டாவதாக கபர் சொல்கின்றது, அனபைத்து துராப், அனபைத்து துராப், நான் மண் வீடாவேன். நான் மண் வீடு, மண்ணறை என்று தான் சொல்றோம் கபருக்கு. மண்ணறை, மண்ணறை, மண்ணறை என்று சொன்னால் மண் வீடு. கபரு சொல்லுது, நான் மண் வீடாவேன். கண்ணியமான சகோதரர்களே, கபரு உங்களையும் என்னையும் பார்த்து பேசுது. என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மனிதனே நீ உலகத்தில் வாழும் பொழுது ஆடம்பரமான வீடு கட்டி சொகுசாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், ஆனால் நான் மண் வீடாவேன். கண்ணியமானவர்களே, எங்களுடைய வீடுகளை நாங்கள் எங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்து சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வீடுகள் எவ்வாறு அழகாக கட்டப்பட்டிருக்கின்றது, அதை எவ்வாறு அலங்கரித்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய தூங்கக்கூடிய பெட்ரூமை நாங்கள் எப்படி அதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, எங்களை பெட்ரூம்ல பாருங்க, அழகான முறையில ஃபேன் போட்டு, அது அழகான முறையில பெட் போட்டு, அதுக்கு மேலால எல்லாம் போட்டு, அதுக்கு மேலால பெட்ஷீட் போட்டு, தூங்குற நேரத்துல நெட் போட்டு, கண்ணியமானவர்களே சொகுசாக தூங்கும். ஆனா கபூர்ல இது ஒன்றும் இல்லை, கபூர்ல இது ஒன்றும் இல்லை. சும்மா யோசிச்சு பாருங்க, நான் இன்றைக்கு இப்ப நான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நாளைக்கு மௌத்தானா நான் எங்க இருப்பேன்? பாவம் செய்யற நேரத்தில் நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். நான் இப்ப எந்த வீட்டில் இருக்கேன், எந்த வீட்டுல நான் இருந்து கொண்டிருக்கேன், இப்ப நான் மௌத்தானா நாளைக்கு எங்க இருப்பேன்? இந்த சபையில யாராவது இப்ப மௌத்தானு சொன்னா, அல்லது ஜும்மாவுக்கு பின்னால மௌத்தானு சொன்னா, சில வேளை இரவுல அடைக்கிடுவாங்க, சில வேளை நாளைக்கு 10 மணி லோகருக்கு முன்னால் அடைக்கிடுவாங்க. கண்ணியமான சொகுசான வீட்டுல நாங்க சொகுசாக தூங்கி கொண்டிருக்கோம். எங்களுக்கு வேர்க்க கூடாது, சூடு எந்த வேர்வை இல்லா வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி, சூடு படக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ஃபேன் போட்டிடும். ஃபேன் வேலை செஞ்சு கொண்டிருக்குது. கண்ணியமான சூடு இல்லாம குளிராக நிம்மதியா தூங்கணும். எங்களை நெலும்பு கடிக்க கூடாது என்பதற்காக வேண்டி மொஸ்கிட்டோ நெட் போட்டிடும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இவ்வளவு சொகுசாக உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தேன்னு சொன்னா, பக்கத்துல மனைவி அல்லது பெற்றோர்கள் அல்லது சகோதர சகோதரிகள் அல்லது நண்பர்கள் கொஞ்சம் சத்தம் போட்டா முழு ஊரே ஓடி வரும் எங்களுக்கு உதவி செய்யறது. ஆனால் கபூர் அப்படி இல்லை, கபூர் அப்படி இல்லை. கபூர் எங்களோட பேசுது. கபூர் சொல்லுது, என்ன சொல்லுது? அன பைத்து துராப், நான் மண் வீடு.
இதை சொர்க்கமாக்கிக் கொள்றதும் நரகமாக்கிக் கொள்றதும் மனிதர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. இந்த மண் வீடை சொர்க்க வீடாக ஆக்கிக் கொள்ளலாம். எப்படி சொர்க்க வீடாக ஆக்கிக் கொள்றது? அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொள்வோம்னு சொன்னா எங்களோட கபரு சொர்க்கமாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் கபரு சொல்கின்றது, இன்னும் கபரு சொல்ற அன பைத்து தூதி. நான் எப்படியான வீடு தெரியுமா? மனிதர்கள் வாழக்கூடிய வீடு அல்ல, மனிதர்கள் வாழக்கூடிய வீடு அல்ல. நாங்க எங்களோட ஊர்ல சாதாரணமான உடைஞ்ச ஒரு வீட்டை கண்டா, மலைக்கு ஒழுகுற ஒரு மண் வீட்டை நாங்கள் கண்டா சொல்லுவோம் இது மனிதர்கள் வாழக்கூடிய வீடு அல்ல. இந்த வீட்டை நாங்கள் அவசரமா கட்டி கொடுப்போம். நாங்க 4-5 பேர் சேர்ந்து சரி, அல்லது பைத்து ஜகாத்ல சொல்லி சரி, அல்லது நாங்க எல்லாரும் சல்லி போட்டு சரி, இந்த வீட்டை என்ன செய்யணும்? அவசரமாக கட்டி கொடுக்கும். ஏன்னா இது மனிதர்கள் வாழக்கூடிய வீடு அல்ல. அதே போல கபரு சொல்லுது, மனிதனை நீ எங்க தான் வரப்போற? மௌத்துக்கு பின்னால் எங்க தான் வரப்போற? ஆனா நீ மனிதன், மனிதன் வாழக்கூடிய வீடு அல்ல. நான் மனிதன் வாழக்கூடிய வீடு தான் இப்ப எங்க ஊர்ல உள்ளதெல்லாம் அழகா கட்டி அதுக்கு என்னென்னமோ எல்லாம் போட்டு என்னென்னமோ ஏற்பாடெல்லாம் செஞ்சு எவ்வளவு ஏற்பாடுகள், எத்தனையோ லட்சம் கோடி செலவச்சு வீடு கட்டு நாங்க வாழ்ந்து, அதான் மனிதர்கள் வாழக்கூடிய வீடு. கபூர் சொல்றது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நான் மனிதர்கள் வாழக்கூடிய வீடு, அனபைத்து தூதி, புழுக்கள் வாழக்கூடிய வீடு. மண்ணை தோண்டி பார்த்தா மனிதர்கள் வருவாங்களா? புழுதான் வரும். அதுதான் கபூர் சொல்லுது, அனபைத்து தூதி, நான் மண் வீடா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த இடத்துக்கு தான் நாங்க போறோம். எவ்வளவு காலம் வாழ்ந்தேன்னு சொன்னாலும் சார், எப்படி வாழ்ந்தேன்னு சொன்னாலும் சார், 30 வருஷம் வாழலாம், 40 வருஷம் வாழலாம், 50 வருஷம் வாழலாம், 100 வருஷம் வாழலாம், 1000 வருஷம் வாழலாம். எத்துணை வருடங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் கடைசியாக போகக்கூடிய இடம் மண்ணறை, கபூராகத்தான் இருக்கும். எப்படியும் வாழலாம். உலகத்துல ஏழையாக வாழலாம், பணக்காரனாக வாழலாம், படித்தவனாக வாழலாம், பாமரனாக வாழலாம், நோயாளியாக வாழலாம், சுகரேயாக வாழலாம். எப்படி வாழ்ந்தன்னு சொன்னாலும் கண்ணியமானவர்களே, நாங்க கடைசியாக போகக்கூடிய இடம் கபூராகத்தான் இருக்கும். ஆனா அது நாங்க வாழக்கூடிய இடம் அல்ல. அதுதான் கபூர் சொல்லுது. யாரை பார்த்து சொல்லுது? எங்களை பார்த்து தான் சொல்லுது. என்ன சொல்லுது? நான் தனிமையின் வீடாவேன், நான் மண் வீடாவேன், நான் புழுக்கள் வாழக்கூடிய வீடாவேன். அப்ப கபரை பத்தி சொல்லிடுச்சு. நபி அவங்க சொன்னாங்க, கபரு சொல்றேன்னு சொல்லி நபி அவங்க சொல்றாங்க. கபர் ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து பேசிக்கொண்டே, இந்த உலகத்துல மண்ணுக்கு மேல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து இந்த செய்தியை கபர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டே இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கபருன்னு சொல்றது நானும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான இடம் இல்லை. எங்களுக்கு தெரியும், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொர்க்கத்தை கொண்டு பல தடவைகள் நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி. பத்ர் களத்துல, அதாவது 10 பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னாங்க. அதுலயே ஒரு சஹாபி, அந்த சஹாபி கபரு கிட்ட போனேன்னு சொன்னா எபுக்கி, கபரு கிட்ட நின்று அழுவாங்க. ஏன் அழுதாங்க அந்த சஹாபி? நபி அவங்க ஏற்கனவே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க சொர்க்கவாதின்னு சொல்லி. ஆனா அந்த சஹாபி அழுகிறார். இன்னைக்கு நாங்க கபரு கிட்ட போயிட்டு சிரிச்சு கொண்டிருக்கோம். கபரு கிட்ட பாருங்க, எல்லாரும் போயிட்டு அழுது கொண்டு ஆயிடாங்க, அல்லது கவலையோட ஆயிடாங்க. எனக்கு ஒரு இப்படி எனக்கும் வரும், நானும் கபருக்கு வரணும்னு சொல்ற சிந்தனையில இன்றைக்கு கபரு கிட்ட போயிட்டோம். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபரு கிட்ட போனாலும் நாங்க கபரு கிட்ட போயிட்டு சிரிச்சு கொண்டிருக்கோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏன் அழுவுறீங்க? சொர்க்கத்தை பத்தி சொன்னா அழ மாட்டீங்க, நரகத்தை பத்தி சொன்னா அழ மாட்டீங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நரகம் பெரிய வேதனைக்குரிய இடம், சாதாரணமான இடம் அல்ல. நரகத்தினுடைய மிக குறைந்த தண்டனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னார்கள், நரகவாதிக்கு 2 பாதணிகள் அணிவிக்கப்படும், அதன் சூட்டின் காரணமாக அவருடைய மூளை உருகி வடியும் என்று நபி அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த நரகத்தை பத்தி சொல்ற நேரத்துல கூட ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அழ மாட்டாங்க. ஆனா கபரு கிட்ட போனா, மையவாடிக்கு போனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அழுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, அழுகுறேன்னு. அந்த நேரத்தில் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன்,
கபூர் என்று சொல்வது அவ்வளவு மன்சிலின் மி மனாசில் ஆஹிரா, ஆஹிராவுடைய பயணத்துல முதலாவது வீடு தான் கபூராக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எங்கட உடம்புல ரூஹு கலட்டப்பட்டன்னு சொன்னா எங்களை குளிப்பாட்டுவாங்க, கஃபன் செய்வாங்க, தொழுவிப்பாங்க. அதுக்கு பின்னால எங்கட வீட்டுல, எங்கட சொந்த வீட்டுல, எங்கட சல்லியில கட்டின வீட்டுல ஒரு நிமிஷம் கூட வச்சு கொள்ள மாட்டோம். 3 மணிக்கு மையத்தை அடக்குறேன்னு சொன்னா மாஷா அல்லான்னு 3 மணிக்கு மையத்தை எடுப்பாங்க. அதுக்கு பின்னால எங்க கொண்டு போவாங்கண்டா, கண்ணியமானவர்களே, தொழுவிச்சதுக்கு பின்னால் நேரே கபருக்கு தான் கொண்டு போவாங்க. தொழுவிச்சுட்டு மாதிரி எங்கட வீட்டுக்கு ரிட்டர்ன் எடுத்து கொண்டு வரல, இன்னும் ஒரு நாள் வச்சுட்டு போவோம்னு சொல்லி அப்படி வைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் செய்யவும் இல்லை. அப்படி ஒரு நாள் வச்சா உடம்பு நாத்தம் எடுக்கும், உடம்பு நாத்தம் எடுக்கும். அப்ப என்ன செய்வாங்க, அந்த கபரு குணத்தை அடக்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்த வேலை மையத்தை அடக்கணும். மௌத்தானா ஊராட்கள் எல்லாம் கேட்பாங்க, எத்தனை மணிக்கு அடக்குற மையத்தை, எத்தனை மணிக்கு அடக்கிறது? கண்ணியமானவர்களே, எல்லாரும் மசூரா செஞ்சு சொல்லுவாங்க, இன்றைக்கு 3 மணிக்கு அசருக்கு நாங்க மையத்தை எடுக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எப்ப மௌத்தாகிறோமோ எங்களை கியாமத் ஆரம்பிச்சாச்சு. அந்த மனிதனுடைய கியாமத் காமத் கியாமத்து, அவர்கிட்ட கியாமத் உண்டாகியாச்சு. அவர்கிட்ட கியாமத்துடைய பயணத்துல அவர் முதலாவது சந்திக்கிற இடம் தான் அவர்கிட்ட கபூர். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன், அவ்வளவு மன்சிலின் மின் மனாசில் ஆஹிரா, ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய ஆஹிராவுடைய பயணத்துல முதலாவது வீடு கபருடைய வீடு. அந்த கபூர்ல அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டால் ஃபமா பஅதஹு ஐஸரு மின்ஹு, அதாவது கபர்ல இவருக்கு ஈடேற்றம் கிடைச்சிட்டா அதுக்கு பின்னால வரக்கூடிய ஆஹிராவுடைய எல்லா நிலைமையும் அதை விட லேசாகும் சொல்லிட்டு சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அதுல அவர் வெற்றி அடையலன்னு சொன்னா அதுக்கு பின்னால வரக்கூடிய எல்லா கட்டங்களும் அதை விட கஷ்டமாகும் என்று நபி அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரு செய்தியை சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், கபரை போன்ற ஒரு மோசமான இடத்தை, ஒரு காட்சியை நான் பார்க்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன். அதனால் தான் கபருக்கு பக்கத்தில் நின்றால் நான் அழுகின்றேன், அழுவதற்கான காரணத்தை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். கண்ணியமானவர்களே, எங்கட ஊர்ல இப்ப எத்தனையோ பேர் மௌத்தாயாச்சு, எங்கட குடும்பத்துல எத்தனையோ பேர் மௌத்தாயாச்சு. ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கொண்டா பாப்பா மௌத்து, உம்மா மௌத்து, தாத்தா மௌத்து, நானா மௌத்து, எங்கட புலோல் மௌத்து, எவ்வளவு பேர் மௌத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்றைய கபர்ல 1400 வருடங்களுக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்காங்க கபர். அதுக்கு முந்தி மௌத்தான ஆட்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு எங்களோட வாழ்ந்தவங்க மௌத்தாகி 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கண்ணியமானவர்கள், இன்னும் எவ்வளவு காலம் வாழ போறாங்க. அப்ப கபரை நாங்க எப்படி அமைச்சுக்கிறோம்? கபர் சொர்க்கமா இந்த எவ்வளவு நல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அது நீண்ட காலம் அமின் வராஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் உண்டாகும் வரைக்கும் கபருடைய வாழ்க்கை. கபர்ல தான் நீக்கும், அந்த மண் வீட்டுல தான் நீக்கும், அந்த புழுக்கள் வாழக்கூடிய அந்த வீட்டுல தான் நீக்கும், அந்த தனிமை வீட்டுல தான் நீக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் கல்புக்கு எடுத்து பாருங்க, கொஞ்சம் கல்புக்கு எடுத்து பாருங்க. இப்ப என் வாப்பா மௌத்து 20 வருஷம் வைங்களேன், என் வாப்பா 20 வருஷமா கபர்ல வாழ், அவர்கிட்ட நிலைமை என்ன? என் வாப்போட நிலைமை என்ன? 20 வருஷமா அந்த இருள் நிறைந்த அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, கபர் சொல்லுது, அந்த பைத்து பூல்மா, நான் இருள் நிறைந்த வீடாவேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இரவில பவக்கட்டான எங்களுக்கு எப்படி சூடு தாங்கல, இருட்டு, புழுவெல்லாம் கத்துது, அழுவுது, அங்க கோடுது, இங்க கோடுது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கபூர்ல வெளிச்சம் ஒன்றும் இல்லை, இருள் நிறைந்த வீடு. கபர் சொல்லுது, அந்த வைப்பு போல்மா, நான் இருள் வீடாவேன். அங்க சூரிய ஒளி இல்லை, சந்திர ஒளி இல்லை, நட்சத்திரத்தினுடைய ஒளிகள் இல்லை. பகலையில நாங்க சூரிய ஒளியில வாழ்ந்து கொண்டிருக்கோம், இரவையில சந்திர ஒளியில வாழ்ந்து கொண்டிருக்கோம். அல்லது வேறு ஏதாவது இந்த பெருப்புகளுடைய கரண்டினுடைய உதவியோடு இந்த வெளிச்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கபூர்ல எங்களை கொண்டு வச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. இப்ப பவக்கட்டானா இவ்வளவு விசாலமான இடத்துல எங்களுக்கு ஈக்கல சூடு தாங்கல, ஒவ்வொருத்தர் இப்படின்றாங்க அப்படின்றாங்க, ஏன் வேறு இருக்குது. அந்த கபருக்குள்ள எங்களை கொண்டு வச்சா எங்களை நிலைமை எப்படி, எங்களை நிலைமை எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாங்க எவ்வளவு சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி எங்களை தீனை நாங்க நாசமாயிக்கிறோம். தொழுகையில் பாருங்க, எவ்வளவு பேருக்கு தொழுகை இல்லைன்னு சொல்லி
யாருக்கு தொழுகை இல்லையோ கண்ணியமானவர்களே, அவர்கிட்ட கபூர் நரகமா தான் இருக்கும். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்கு தொழுகை இல்லையோ அவர்கிட்ட கபூர் நரகமா தான் இருக்கும். ஹதீஸ் முக்கிய செய்தி. தொழுகை இல்லாதவன் காஃபிர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். எங்களுக்கு பாங்கு சத்தம் கேட்குது, எங்களை இந்த அழிந்து போற இந்த உடம்பு எடுத்துக்கொண்டு எங்களுக்கு பள்ளிக்கு வரையலாம். இந்த உடம்பு நிரந்தரமானதா சகோதரர்களே? இந்த உடம்பு அலங்கரிக்கிறதுக்காக எத்தனை ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வயிற்று பசிக்காக வேண்டி எத்தனை தொழுகைகளை நாசமாகிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை தீனுடைய கடமைகளை நாங்கள் நாசமாகிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சல்லிவாரன்னு சொன்னா எங்களுக்கு வட்டியும் இல்லை, லஞ்சமும் இல்லை, ஹராமும் இல்லை, ஹலாலும் இல்லை. சல்லி வரணும், நான் வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், நான் ஓடணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் ஓடி அடங்குற இடம் தான் கபூர். எங்களோட கபூர் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் மூத்தானா எங்க கபூர் எப்படி? கண்ணியமான 6 அடி கூலி 12 அடி கூலி இல்லை. எப்படியோ மையம் திறக்கிறதுக்கு அளவான கொஞ்சம் அகலமான கொஞ்சம் அதாவது மிருகங்கள் வந்து தோண்டாமீறதுக்கு 4 அடி இல்லாட்டி 6 அடி கீழே போட்டு கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களை அடக்கிடுவான். இதான் உலகத்தினுடைய முடிவு. நாங்க இந்த உடம்புக்கு என்ன கொடுத்தாலும், என்ன மருந்து போட்டாலும், என்ன வாசம் பூசினாலும் கடைசியா நாத்தம் எடுக்கிற உடம்பு தான் இது. இந்த உடம்பு நாங்க எவ்வளவு அலங்கரிக்கிறோம். அழகழகான ஜுப்பாக்கள், அழகழகான ஆடைகள், அதற்கு அழகழகான வாசனை திரவியங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் கடைசியில அழிந்து அதாவது நாத்தம் எடுக்கக்கூடிய உடம்பு தான் இது. இதுக்கு தான் நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு தான் நாங்கள் எங்களோட அமல்களை நாசமாகி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஹராம் ஹலாலை பற்றி பேசலாம், யாருக்கும் அதை பற்றி ஃபிக்ரே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தனியா வகை அறிவித்து இருக்கிறான் போல உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கு. ஒவ்வொருத்தரும் செய்யற அநியாயங்களை பாருங்க. அடுத்தவண்ட காணியை பிடிச்சு கொண்டா மாஷா அல்லாஹ், அதுல பெரிய சந்தோஷம் நிறைய பேருக்கு. அடுத்தவண்ட காணி பூமி இதுகளை பிடிச்சு கொண்டா, கடையை பிடிச்சு கொண்டா அவர் பெரிய ஆள். இன்னைக்கு இஸ்ரேல்காரனை பாருங்க, எப்படி பலஸ்தீன் மண்ணை பிடிச்சு கொண்டு அந்த மக்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சு கொண்டிருக்காங்க. கண்ணியமாக அதுல இருந்து விளங்குது என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் ஒரு 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 அதாவது காணியில ஒரு சான் நிலத்தை பிடிச்ச நபி அவங்க சொன்னாங்க, 7 பூமி அவனுக்கு மாலையா அல்லாஹ் போடுவான். சரியான தண்டனை தான். அடுத்தவண்ட காணியை பிடிச்சு போறது அது ஒரு சந்தோஷம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட கபூர் எப்படி? ஒரு சான் நிலத்துல ஒரு பாக்கு மரம் நாட்டில், ஒரு மாங்க மரம் நாட்டில் வேலையை கொஞ்சங்கள் அடிச்சு கொடுது. அதாவது அவளுக்கு ஒரு சந்தோஷம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியாரு, ஹராம் ஹலால் இல்லை. கடன் எடுத்தா அதை கொடுக்குறதில்ல. கடனாளிகளுக்கும் சொர்க்கம் போகலாம். ஏன்னா சில பெரிய மோலாளிமார் அவர்கிட்ட வேலை செய்யற ஆளுக்கு அவரு கடன். உங்களோட கோடியில் என்ன பொறுமதி, உங்களோட லட்சத்தில் என்ன பொறுமதி? அவன் ஊர்ல உள்ள மிஸ்கீன் அப்பா, அண்டண்டே தேடி அண்டண்டே செய்யறவன். இவர் சம்பளத்தை கொடுக்காம நாளைக்கு வாய் நாலண்டு வாய். நீங்க மூத்தானா இவன் கடனுக்காக வேண்டி நீங்க நாளத்துக்கு போவீங்க. நல்லா யாரு வச்சு, நாங்க பெரிய சல்லிக்காரன் சொல்லி நாங்க நெஞ்சு தட்டி மார்பு தட்டி பேசிக்கிறோம். என்ன பெரிய செல்வம், என்ன கண்டியில கடை, அப்புண்ணில கடை, காலில கடை, கம்பு கடை, மில்லு இருக்குது, அது இருக்குது. ஆனா ஊர்ல உள்ள மிஸ்கீனுக்கு இவர் கடை. இவர் எப்படி செல்வந்தன்னு சொல்றது? இவர் தான் பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் சல்லி எடுத்த பிச்சைக்காரன் இவர். இன்னைக்கு எல்லாரும் அப்படித்தான் செய்யறாங்க. கூலிக்கார ஆளுகிட்ட நல்லா வேலையை வாங்கி போறது, அவனுக்குரிய சம்பளத்தை சரியா கொடுக்கறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இவங்க தான் உலகத்தில் ஆகப்பெரிய பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் பிச்சை வாங்கணும். சரியான முறையில பிச்சை கேட்டு வாய்க்கொள்ளலாம். ஆனா கூலிக்காரன் நிறைய கூலிக்கார ஆட்களுக்கு நிறைய பேர் அவங்களோட ஹக்கை கொடுக்கிறான். கண்ணியமானவர்கள், இப்படியான ஆட்கள் மௌத்தானா கபூர் சொர்க்கமாக, கபூர் சொர்க்கமாக, கபூர் நரகமாகத்தான் ஆகும். ஏன்னா கடனை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லிடுறாங்க. என்னதுக்கு நாங்கள் கடன் வாங்குறோம்? எங்களோட ஆடம்பர வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் கடன் வாங்குறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கள் வீட்டுல கல்யாணம், இறைச்சி கடைக்கு கடன், கோழி கடைக்கு கடன், நகை கடைக்கு கடன், ஊருக்கு பேருக்கு செய்யறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆடம்பர வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் இங்கே கடன் பண்றோம். எங்களை சின்ன காலத்துல திண்ண இல்லை. எல்லாரும் யோசிப்பாங்க, இதுல 10, 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஆட்கள் எல்லாம் யோசிப்பாங்க, நாங்க எப்படி வாழ்ந்தோம். எந்த வாப்ப மௌத்தானா யாருக்கும் கடன் இல்லை. நான் அதை பெருமையா சொல்றேன். உங்களோட வாப்பமார மௌத்தா இருப்பாங்க, யாருக்கும் கடன் இல்லை. இன்றைக்கு எங்களை எடுத்துக்கோங்க, நாங்க எத்தனை கடன் எவ்வளவு பேரு கடன் சொல்லி யோசிப்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கடன் எடுத்துட்டு நாங்க கண்ணியமா வாழ்ந்தோம், ஊர்ல கண்ணியமா வாழ்ந்தோம். ஏண்டா அவர்கிட்ட வீடு பெருசு,
அவரோட குடும்பம் பெருசி, அவர் நிர்வாகத்துல மீறாரு, அந்த போர்டுல மீறாரு, இந்த போர்டுல மீறாரு, ஊர்ல உள்ள மிஸ்கினுக்கு கடன். கனிவான் சவால்ல பெரியார்களே, அப்புறம் சொர்க்கமாகணுமா? நான் கடன் இல்லாம மூத்தான், கடன் இல்லாம மூத்தான். கடன் என்று சொல்றது கோடிக்கணக்கு கடன் நீக்க தேவையில்லை, லட்சக்கணக்கு கடன் நீக்கவும் தேவையில்லை. கண்ணியமான ஒரு ரூபாய் கடன் இருந்தா போதும் எங்களை நரகத்துல கொண்டு போய் அது சேர்க்கும். ஒரு ரூபாய் இருந்தா போதும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறது, கடைக்கு ஆட்கள் வந்தோடனே ஒரு 3 நாள் வேலை செஞ்சுட்டு போயிட்டு அது கவுண்ட் இல்லை, அது அவனுக்கு சம்பளத்தை கொடுக்குற. அல்லது பாஸ்மார் வந்து 2 நாள் வேலை செஞ்சுட்டு போனா, அல்லது எங்கட கடையில 15 நாள் வேலை செஞ்சுட்டு போனா கடனை கொடுக்குறது. கண்ணியமான சகோதரர்களே பெரியாரு, அதை கூப்பிட்டு அவனோட தலையை தடாவி கொடுங்கோ, அதை கொடுத்தாதான் உங்களுக்கு சொர்க்கம், எனக்கு சொர்க்கம். உங்களை மட்டும் சொல்லல, நான் பொதுவாக சொல்றேன். நானும் யாருக்காவது கடன் இருந்தால் நான் மூத்தானால் அதை நிறைவேற்றும் வரைக்கும் என்னால் சொர்க்கவாதியாக ஆக முடியாது. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நாங்கள் எல்லாரும் பயணத்திலும் ஆஃப்ராவுடைய பயணத்தில் எப்ப முடியும், எப்ப அடக்கப்படும் மொத்தத்துக்கும் தெரியும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, கபருக்கு போற நேரம் எங்களுக்குள்ள உண்டையுமே எங்களுக்கு கொண்ட நேரம், எங்களுக்குள்ள உண்டையுமே எங்களுக்கு கொண்ட நேரம். எங்களுக்கு போடுற கஃபனிக்கு தானே கஃபன், அதை பத்தி சொல்லுவாங்க பிக்கில் எப்படின்னு சொன்னா, ஒரு புடவைக்கு வெள்ளை புடவையில தான் கஃபன் போடுறது சொன்னது. ஒரு புடவைக்கு ஒரு யார் 150 ரூபா, இன்னொரு புடவைக்கு 75 ரூபா. இந்த 150 ரூபா புடவையை போடுறா, 75 ரூபா புடவையை போடுறான்னு கேட்டா, கண்ணியமானவர்களே 75 ரூபா புடவையை போட்டு தான் கஃபன் செய்யும். ஏன்னா விலை கூடின பொறுப்பு அந்த புடவைக்கு, அந்த பொருளுக்கு தகுதியானவர், ஹயாத்தோடு உள்ளவர். இப்ப எங்களை சுத்தி நாங்க வார நேரம் அவுரத்து வெளியே ஒன்றும் இல்லாம வந்தோம், வார நேரம் ஒன்று உடுத்து கொண்டு வரல, நேசமா என்ன செஞ்சிப்பா, அவரு வயிற்றுண்ட போட்டு சுத்தி எங்களுக்கு மட்டும் கொடுத்திப்போம். கண்ணியமான சகோதரர்களே போற பெரியார்களே, நாங்க போற நேரத்துக்கு எங்களை அவுரத்தை மறைச்சி என்ன செய்வாங்க, எங்களை கபருக்குள்ள கொண்டு வச்சுக்கோம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால நாங்க ஒரு பயணத்திலேறோம். எங்களை இந்த பயணம் முடிஞ்சா ஆஹ்ராவுடைய வாழ்க்கை ஆரம்பமாகும். ஆஹ்ராவுடைய வாழ்க்கையில ஆரம்பம் கபராகத்தான் இது உண்டி. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நாங்கள் தொழுகையாளிகளாக எல்லாரும் மாறும், தொழுகையாளிகளாக எல்லாரும் மாறும். இது ஊரில் உள்ள நிர்வாகத்துக்கு மட்டும் தொழணும்ன்ற கடமை இல்லை. இன்றைக்கு பாருங்க, எல்லாரும் பொழுதுபோக்கு செஞ்சு கொண்டிருக்காங்க தொழுகையில விஷயத்துக்கு. எல்லாரும் பொழுதுபோக்கு செஞ்சு, பள்ளிக்குள்ளுக்கு வந்த ஆட்களும் கூட தொழுகையில பொழுதுபோக்கு செஞ்சு கொண்டிருக்காங்க. என்ன போனை பேசி கொண்டிருக்கிறது, அல்லது 2 பேர் காய்ச்சி, என்னத்துக்கு அப்பா பள்ளிக்கு வந்தீங்க, ஏன் பள்ளிக்கு வந்தீங்க கேட்டு பார்த்தா தொழுகிறதுக்கு வந்தான்னு சொல்லுவோம். அங்க இக்காம சொல்லங்காட்டி 2 பேரும் காய்ச்சி கொண்டு, இந்த துனியா பத்தி காய்ச்சி கொண்டு போர்டர் எடுத்துக்கொண்டு போறதா. கனிவான சவாலை பெரியார்கள், நான் மேலே சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, எங்கள்கிட்ட என்ன இங்கன்னு சொன்னாலும் உண்டையும் எடுத்துக்கொண்டு போயிடும். எங்கட கோடி, எங்கட லட்சம், எங்கட கடை, எங்கட தோட்டம் எல்லாம் துனியாவோட இந்த கர்கரா தொண்டைக்கு ரூஹு வந்தோன்னு கண்ணியமானவர்களே எல்லாம் முடிச்சு. எந்த ரூஹு எப்ப கைப்பற்றப்படுமோ என்ற சொத்துகள் எல்லாமே என்ற வாரிசுக்கார ஆட்களுக்கு தானாக சொந்தமாக்கும். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொந்தமாக்கி வசியத் செஞ்சு சொன்னாலும், உதாரணமாக இந்த எல்லா சொத்தையும் ரஹ்மானியா மாசா கொடுங்க, அல்லது அஸ்ஹரியா பள்ளி கொடுங்கன்னு சொன்னது அவரோட வசியத் சிகத்தா. அவர் கஷ்டப்பட்டதுதான், தொழாம சம்பாதிச்சதுதான், ராவு பால் பார்க்காம தின்னாம குடிக்காம சம்பாதிச்சதுதான். ஆனா வசியத் 3ல் 1 தான் நிறைவேறும், 3ல் 1 தான் நிறைவேறும். அவர் சொல்றாரு, சக்கராத்துடைய வேதனையில இதெல்லாம் நான் மதரசாக்கள் எல்லாம் விளங்குது தானே. அதுக்கு முன்னால மதரசாக்கு வந்து எவ்வளவு வசூல் கேட்டிருப்பாங்க. என்னமான வியாபாரம் இல்ல, பிசினஸ் இல்ல. கண்ணியமானவர்களே, என்ன இல்லாட்டியும் கொடுங்க, கபூர்ல உங்களுக்கு கை கொடுக்கும், கபூர்ல உங்களுக்கு கை கொடுக்கும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, எங்களோட உண்டையுமே அங்க எடுத்துக்கொண்டு போய் எப்ப உயிரோடு இருக்கிற நேரம் நல்லா தேர் ஆரோக்கியத்தோடு நாங்கள் கொடுத்தோமோ அது மட்டும்தான் எங்களுடைய உண்டையுமே நாங்கள் எடுத்துக்கொண்டு போயிடலாம். அடுத்து எங்களோட சுற்றுலாங்களில் கூட்டம் எல்லாம் கூட்டாளி, அவர், இவர், மாமா, மாமி, தாத்தா, தங்கச்சி எல்லாம் மௌத்தோட ஹலாஸ் முடிஞ்சு. யாரும் எங்களோட வரமாட்டாங்க. என்ன இருந்தாலும் உன்னை எடுத்துக்கொண்டு போக மேலாது, யார் இருந்தாலும் யாரையும் கூட்டி கொண்டு போக மேலா கபூல். இதுதான் உலக வாழ்க்கையினுடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, கபரை பத்தி பேசுறேன், நான் நிறைய பேசுறேன். அதான் எல்லாரையும் பண்ணிக்கோங்க. நபி அவங்க எவ்வளவு சிறப்புக்குரியவன், ஹபீப் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவன். அவங்க தொழுகைக்கு உள்ள கபருடைய வேதனைகளின் பாதுகாப்பு தெரியும், தொழுகைக்கு வெளியில தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால கபருடைய வேதனைகளின் பாதுகாப்பு தெரியலாம். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு முறை ஒரு யஹூதி பெண்மணி எங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடு தாங்கன்னு சொல்லி கேட்டா. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், யாராலும் ஹதியா கேட்டு வந்தேன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், ரஹ்மத் செய்வான்,
நிம்மதியான வாழ்க்கையை தருவான் அப்படின்னு சொல்லித்தான் கேட்பாங்க. அந்த நேரத்துல ஆயிஷா நாயகிட்ட வீட்டுக்கு ஒரு யகூதி பெண்மணி வந்து சொன்னா, எனக்கு சாப்பாடு தாங்க, அல்லாஹ் அவங்கள கபூருடைய வேதனை பாதுகாப்பான்னு சொல்லி சொன்னான். அது வரைக்கும் ஆயிஷா நாயகி கபூர்ல வேதனை செய்யப்படும் என்ற செய்தி தெரியும். நபி அவங்க வந்ததுக்கு பின்னால கேட்டாங்க, யார சூழல்லா இவ இப்படி சொன்ன இதுல செய்தி என்ன? நபி அவங்க சொன்னாங்க, அதாபுல் கபரி ஹக்கும், கபூர்ல வேதனை ஈக்கிறேன்னு சொல்றது அது உண்மைன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அதாவது இன்னல் மௌத்தா லா யுஅத்தபூன ஃபீ குபூரிஹிம், மௌத்தானவர்கள் அடக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய கபூரிலே வேதனை செய்யப்படுகின்றார்கள். ஹத்தா இன்னல் பஹாயிம லதஸ்மஉ அஸ்வாதஹும், அவங்க வேதனை செய்யப்படுற நேரத்துல அவங்க போடக்கூடிய சத்தத்தை மிருகங்கள் கேட்குதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மனித ஜின்களை தவிர கபூர்ல வேதனை செய்யப்படுவதை மற்ற எல்லா படைப்பினங்களும் செவிமடுக்குது என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லினார். அதனால கண்ணியமானவர்களே, மௌத்து நிச்சயம், கபருக்குள்ள எங்களை கொண்டு அடங்குறன்றது நிச்சயம். நாங்க தான் முடிவு செஞ்சு கொள்ளணும், ரௌதத்துல் மின் ரியாதில் ஜன்னாவாக ஆக்கி போறதா அல்லது ஹுஃபரத்துல் மின் ஹுஃபரின் நீரான், சொர்க்கத்தினுடைய ஒரு பூங்காவனமாக இந்த கபரை சொர்க்கமாக ஆக்கி போறா நரகமாக ஆக்கி போறான்னு சொல்லி நானும் நீங்கள் தான் முடிவு செய்யணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்க எல்லாரும் கொஞ்சம் மாறும். நாங்க எல்லாரும் கொஞ்சம் எங்கட கண்ணுக்கு முன்னால் எவ்வளவு பேர் மூத்தா போறோம், எவ்வளவு பேர் மூத்தா போறோம். திடீர்னு மூத்த ஆரோக்கியம் உள்ளவங்க திடீர்னு மூத்தா போறோம். நாங்க பாக்குறோமா இல்லையோ, கவலைப்படுறோம், இன்னும் கொஞ்சம் காலம் வாழக்கூடிய இந்த மனுஷன் மூத்தா போயிட்டாருன்னு சொல்லி நாங்கள் கவலைப்படுறோமா. அதே மாதிரி ஒரு நாள் ஒரு நேரம் உங்களுக்கு எனக்கு மூத்து வரும். நிரந்தரம் இல்லை வாழ்க்கை. ஆனால் கண்ணியமான நான் கொஞ்சம் மாறும், தீனுடைய சைடுக்கு நான் கொஞ்சம் வரும், அல்லாட தொடர்பை நாங்கள் எங்களோட உண்டாக்கி. அது பெரிய கஷ்டமான செய்தி ஒன்றும் இல்லை. தொழுகைக்கு என்ன அவர் கணக்காக நாங்கள் எடுக்கணும். அடையப்ப சுபவுக்கு 2 ரகாத், இதுக்கு எவ்வளோ நேரம் போகும்? லொஹருக்கு 4 ரகாத், இதுக்கு எவ்வளோ நேரம் போகும்? அசருக்கு 4 ரகாத், மகரிபுக்கு 3 ரகாத், இஷாவுக்கு 4 ரகாத், மொத்தம் 17 ரகாத். இதுக்கு எவ்வளோ நேரம் போகும்? இதுக்கு தானே நாங்கள் சாட்டு போக்கு சொல்லி கொண்டிருக்கோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்கள், நாங்கள் எல்லாரும் தொழுகையாளிகளாக மாறுவோம். இது ஒன்றும் அவசியம். அடுத்தது படைப்பினங்களோட சம்பந்தப்பட்ட எந்த பாவத்திலையும் நாங்கள் சம்மந்தப்படாது. காணி பிடிக்கிறது, கடன், அது இது, அநியாயம், பேச்சு ஒன்றுலமே நாங்கள் சம்மந்தப்படாது. அப்படி சம்பந்தப்பட்டிருந்தால் தொழுகையாளிகளாக இருந்தாலும் அவர் நரகம் தான் போவார்கள். நான் சொன்னேன், அந்த கூலிக்காரன் அந்த கூலியை குடிக்க, அது ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தியில தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதெல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். மௌத்துடைய சிந்தனையோட, கபருடைய சிந்தனையோட நாங்கள் வாழ்வோம். எனவே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக, எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் நீயே பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்வாயா, முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்வாயா. எல்லா பகுதிகளிலும் யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய போராளிகளுக்கு நீ உதவியாக இருப்பாயா. பலஸ்தீன் முஸ்லிம்களை பாதுகாப்பாயா. குழந்தைகள் உணவில்லாமல் அழுது கொண்டிருக்கின்றார்கள். உன்னை நம்பிய மனிதர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் நல்ல ஒரு தீர்வை கொடுப்பாயா. அந்த மக்களுக்கு ஈடேற்றத்தை கொடுப்பாயா. ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு மிக அவசரமாக ஒரு ஈடேற்றத்தை கொடுப்பாயா. யா அல்லாஹ், அநியாயக்கார யூதர்களுக்கு யா அல்லாஹ் நீ அழிவை கொடுத்துடுவாயா. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது யா அல்லாஹ். வானம் உன்னுடையது யா அல்லாஹ், பூமி உன்னுடையது யா அல்லாஹ், ஆட்சி அதிகாரம் உன்னுடையது யா அல்லாஹ். இந்த உதவியும் செய்ய முடியாமல் யா அல்லாஹ் நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் யா. உன்னிடத்தில் முறையிடுவதை தவிர வேறொன்றும் கிடையாது யா. ரப்பே ரஹ்மானே, அந்த மக்களை நீ பாதுகாப்பாயா. அவர்களுக்கு அதாவது உதவி செய்வாயா. அவருடைய தேவைகளை யா அல்லாஹ் நீ பூர்த்தி செய்து கொடுப்பாயா. இந்த அளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்று சொன்னால் யா அல்லாஹ், குழந்தைகள் யா அல்லாஹ் உணவில்லாமல் கதறி அழுது கொண்டிருக்கின்றது யா. ரப்பே ரஹ்மான், உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் யா. எங்களுடைய குழந்தைகள் யா அல்லாஹ் உணவில்லாமல் அழுகிறார்கள், தாங்கிக் கொள்ள மிக அவசரமாக யா அல்லாஹ் உன்னுடைய உதவி அவர்களுக்கு இறக்கி வைத்து. பெண்கள், ஆண்கள், வயதுள்ளவர்கள், மூத்தவர்கள் என்று அனைவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரப்பே ரஹ்மானே, மிக அவசரமாக அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுப்பாயா. எங்களுக்கு நல்ல மூத்தை தந்தருவாயா. யா அல்லாஹ், இறுதி நேரத்தை நல்லதாக ஆக்கி தந்தருவாயா. எங்களுடைய கபர்களை யா அல்லாஹ் சொர்க்கமாக ஆக்கி தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد